ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப் பண்ணல எபிசோட் 304 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். மயங்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்திருக்கு? அவங்களையும் காணோம். நம்ம எதிரிகளை தோக்கடிச்சிட்டோம்னு நினைச்சோம், ஆனா அவங்க வேற ஏதோ ஜுட்ஸுவை யூஸ் பண்றாங்க. ஆமா, அவனே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருந்தான், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா மாறு வேஷத்துல வர அந்த ஒயிட் ஜூட்ஸுவால மெடிக்கல் காப்ஸ் அவங்க யாரையும் உள்ள எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. சோ இப்போதைக்கு அவங்கள நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது வேறையா? வேண்டாம், அங்கே இரு, தயவு செஞ்சு கிட்ட வராத. இது அந்த ஒயிட் ஜூட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. இங்க என்ன நடந்திருக்கோன்னு தோணுது ஷினோ. அவங்க எதிரிங்க கிட்ட மாட்டிருப்பாங்கன்னு தோணுது. அப்ப உடனே அந்த எதிரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு வாய்ப்பே இல்ல. நெஜி, கீபா உட்பட நம்ம எல்லாருமே சென்சரி பவர்ஸை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு போராடினா மட்டும்தான் இருக்கிறவங்களையாவது காப்பாற்ற முடியும். முதல்ல ஹினாட்டா, உன்னோட கண்களை பயன்படுத்தி அவங்கள செக் பண்ண முடியுமா? என்ன இது? வீக்கா இருந்தாலும் உங்களோட சக்கரத்தை என்னால உணர முடியுது. ஆனா அந்த சக்கரத்தை அவங்க உடம்புக்குள்ள இயங்கல. ஆமாம், ரன் ஆகும், அப்படியே நின்ன மாதிரி இருக்கு. ப்ளீஸ் நானும் இப்பதான் பார்த்தேன். இவங்களுக்கு இன்னும் இதய துடிப்பு இருக்கு. ஒருவேளை சஸ்பெண்டட் அனிமேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள காப்பாற்ற முடியும் தானே? வாய்ப்பு இருக்கு, ஆனா சக்ரா ஃப்ளோ நின்னு போச்சுன்னா இவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படியே விட்டுற முடியாது. கீபா, நிஜி, மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் எங்க தனியா போனீங்க? என்ன மாதிரி ஜெட்ஸ் அது? இந்த முறை கண்டிப்பா நான் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் தனியா போக விட மாட்டேன். ரொம்ப மயங்கிதான் இருக்காங்க. அவங்க சக்கரத்துல மொத்தமா நின்னு போச்சு. நான் போய் இந்த மாதிரி தான் ஆச்சரியம், அவனே ஏமாந்துட்டாங்க. வரவங்க மாறு வேஷத்துல இருக்க எதிரிகளா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஷிக்கமாரி இருந்திருந்தாலும் இததான் சொல்லி இருப்பான். நீங்க யாரும் பயப்படாதீங்க, இவங்களை நானே பாத்துக்கிறேன். என்ன பண்றீங்க? ஏன் சக்கராவை அவங்களோட இணைச்சு பிரஷர் மூலமா அவங்களோட இன்டர்னல் சக்கராவை செயல்படுத்த பாக்குறேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு ஷினோபியோட சக்கரத்தை ஒரே ஆளா செயல்படுத்த முடியாது. அதுக்காக நான் அமைதியா இருக்க முடியாதுல்ல. இங்க மெடிக்கல் ஜுட்ஸு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதனால என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். இது தப்பாச்சுன்னா நீங்க இறந்துருவீங்க. அவளுக்கு அதுக்காக என்னால சும்மா இருக்க முடியாது. ஷீனா, இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? என் பாரசைட் பூச்சிகளுக்குள்ள சக்ராஸ் அடங்கி இருக்கு. சக்ரா தண்ணி மாதிரி இவனா இருக்கும்ன்ற தான் உள்ள இருக்க வெற்றிடங்கள்ல இதை அனுப்ப நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்படி பண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் சக்கரம் காலி ஆயிடும். எனக்கு தெரியும், ஆனா இந்த பூச்சிகளுக்கு என்னோட சக்ராஸை கொடுத்து கீபாக்கும் மத்தவங்களுக்கும் அனுப்ப சொல்ல போறேன். இதெல்லாம் உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறியா? முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. உண்மையை சொல்லணும்னா என்னோட பாரசைட் பூச்சிகளால ஒருத்தருக்கு முழுமையா சக்ராஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. ஆனா ஒவ்வொரு பூச்சியையும் தனித்தனியா மேனிபுலேட் பண்ணி ஒன்னா வேலை செய்ய வச்சேன்னா 10,000 பூச்சிகள் ஒன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அது மூலமா எல்லாருக்கும் சக்ராஸை என்னால சப்ளை பண்ண முடியும். ஆனா இப்படி பண்ணா உனக்குள்ள இருக்கிற சக்கரம் தீர்ந்து வாய்ப்பு இருக்குல்ல. என்னை பத்தி கவலைப்படாத. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. இதை உடனே HQக்கு தெரியப்படுத்துங்க. நமக்கு பேக்கப்க்கு ஆட்கள் தேவை. இப்பவே சொல்றேன். எல்லா எண்ணமும் ஒன்னாதான் இருக்கு. எல்லாரும் அவங்க பங்குக்கு ஏதாவது செஞ்சாதான் இதை சரி செய்ய முடியும். டிஃப்ரெண்டா பண்ணிட்டான் இந்த முறை. நான் யோசிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்குது. இந்த ஜுட்ஸு பேரியருக்குள்ள தான் விக்டிமுடைய ஆன்மாவை கடத்தும். சொன்ன மாதிரியே இது கடத்திருச்சு. அப்படி உள்ள இழுக்கப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாமே அந்த பேரியருக்குள்ள மெட்டீரியலா மாறுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால தப்பிக்க முடியாது. இங்க சண்டை போட்டு அவங்க உடம்புக்கு எதுவும் ஆகாது.
அன்னைக்கு போட்டானே பேரியர் உள்ள வச்சா அதே தான் திரும்ப. அங்க உங்களோட உடம்பு இறந்துருச்சுன்னா அப்போ இங்க இருக்கிறவங்களோட ஆன்மாவும் இறந்து. இன்னொரு பக்கம் ரீஅனிமேஷன் ஜிட்ஸுவை பயன்படுத்தி இங்க கொண்டு வந்திருக்கிற சவுண்ட் 4க்கு பிசிக்கலா உடம்புங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு சாகிறதுக்கு உடம்பு இல்லைங்கிறதுனால இந்த பேரியர்ல அவங்களை யாராலையுமே கண்டிப்பா கொல்ல முடியாது. இது நிச்சயமா பயங்கரமா இருக்கும். இதுவும் ஒரு வகையான கெஞ்சன் சும்மாய் தான் இங்கே செத்தா அங்கேயும் செத்துரும். இது என்ன இடம் தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னே ஆன்மாவை பிரிச்சிடணும் அந்த மாதிரி. இப்ப எங்க இருக்கும்? ஜோஜி ஷிகமாரு 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சரி, முதல்ல நான் எப்படி இங்க வந்தேன்? நருட்டோ மட்டும்தான் மிஸ்ஸிங். எனக்கு என்னமோ ஒரு மோசமான ஜுட்சுவால தான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஷிகமாரு கொஞ்சம் மேல பாரு. நிஜம் முன்ன வந்திருந்தாங்க. என்ன நிஜம் ஃபர்ஸ்ட் நிஜம் தான் அவன் தான் இந்த வீக்னஸை கண்டுபிடிச்சான். நம்மளோட பிளான் அடுத்த கட்டத்தை எட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். இவனுங்களை தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக நாம எல்லாருமே மாட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. அத நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஐயோயா, வார்த்தைய பார்த்து பேசு. அது மூடுறா குண்டா. இது ஒரு ஸ்பெஷல் பேரியர். உங்களுடைய ஆன்மாவை ஒரு பொருளா மாத்துறதுக்காக உங்களுக்காகவே நாங்க உருவாக்கி இருக்கோம். யாராலையும் இதுக்குள்ளேயே வர முடியாது, உங்களாலேயும் வெளில போக முடியாது. ஒரு வழியா அவங்க 4 பேரையும் பழி வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான சமயம் கிடைச்சிருச்சு. எங்க ஆன்மாக்களை பொருளை மாத்துறதுக்கான ஒரு ஸ்பெஷலான பேரியரா? ஆன்மாவா? ஒண்ணு விளங்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நாங்க உசுரோட இருக்கோமா இல்லையா? உடம்பு அங்க இருக்குதுடா. நம்ம இறந்த மாதிரி சுத்தமா ஃபீல் ஆகலையே. போர்க்களத்தை விட்டு முதல்ல நாம இங்க எப்படி வந்தோம்? நேஜி, நம்ம சக்ரா ஃப்ளோவையும் நம்ம இருக்கக்கூடிய இந்த பேரியரையும் கொஞ்சம் பார்த்து சொல்றியா? உன்னோட பியாக்குகனை பயன்படுத்த. இதேதான் அன்னைக்கும் பண்ணாங்க. பியாக்குகான் இங்க ஃப்ளோ ஆகுது சக்கரா. இங்க அதான் அப்ப இங்க செத்தாதான் எல்லாமே பார்க்க எப்படி இருக்கு நேஜி? உங்க எல்லா சக்கரமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா தான் இருக்கு. நிச்சயமா நம்மளால நெஞ்சுசையும் தாய்ச்சுசையும் பயன்படுத்த முடியும். ஆனா இருந்தாலும் என்னால இந்த பேரியரை தாண்டி பார்க்கவே முடியல. இதை தாண்டி நிச்சயமா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். கவலைப்படாத நிஜி, நாம தான் இன்னும் சாகலன்னு. இந்த பேரியரை உருவாக்குன ஜூட்ஸு யூசரை கண்டுபிடிச்சு அவனை பொழந்துட்டு இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். பட் நிஜத்துக்கு ஞாபகம் இருக்கணும்ல நீங்க பண்ணோம் திரும்ப போயாகணும். ஒரு வழியா அவங்க சண்டை செய்ய தயாராயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லல்ல. இப்ப நாம யாருன்றது அவங்க 4 பேருக்கும் காட்டுவோம். யூஸ் பண்ணோங்கிறது தோணுங்க. இவங்க எல்லாரோட கதையும் தீர்த்துருவோம். வரடா. நாளை நீங்க ஒண்ணா போதுங்க. அடடா, எனக்கு நிச்சயமா இதை ஒண்ணு தப்பா படுது. அதுவும் இல்லாம ஷிகமாரு, 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 நீ ஓகே தானே? ஓகே தான். கண்டிப்பா நமக்கு எதுவும் ரெண்டு பேருக்கு ஒரே வயசு கொடுத்தியா? கன்ஃபியூஸ் பண்றீங்க. உனக்கு ஏதாவது தப்பா படுதுன்னா தாராளமா நீ சோதிக்கிற வேலையை ஆரம்பி. அது வரைக்கும் நாங்க இவனுங்களை பாத்துக்கிறோம். ஜோஜி, நான் நீ முடிக்கிற வரைக்கும் இவனுங்களை நாங்களே பாத்துக்கிறோம். ரெண்டு பேரும் மூளை யூஸ் பண்ணா 2 பேரும் ஆக்ஷன் பண்றாங்க. நாங்க உள்ள நம்பிதான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி காய்ஸ். அவ விட மாட்டாளே. ஓடு. இதுல பார்க்கும்போது சிரிப்பா இந்த சவுண்டு வித்தியாசம். அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அவனை தனியா விட முடியாது. நானும் இதை பண்ணியே ஆகணும். பாரு, அவ்வளவுதான், கிட்டத்தட்ட முடிஞ்சது. அடடா, இன்னொன்னு இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எல்லாம் என்ன எதிர்க்க வந்துட்டல்ல, அந்த குண்டனை விட்டுட்டு போயிடுவேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சாக போறன்னு தெரிஞ்சு தைரியமா கேட்கற மாதிரி சொல்லு போல குண்டன். போன முறை சண்டை போட்டப்ப நாங்க அவனை விட்டுட்டு போனது உண்மைதான். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. எங்க எதிரிகள் கிட்ட நாங்க ஒருத்தர் கூட இழக்க தயாரா இல்ல. நினைச்சவன் எங்கடா
இல்லப்பா மிஸ் தான். Just miss. காப்பாத்திக்கிறான். கதை முடிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி ஷிகமாரு. இந்த உதவியை மறக்க மாட்டேன். நான் எப்படி மிஸ் பண்ணேனே தெரியல. ஜோஜி உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒன்னும் ஆகல. என்ன கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஷிகமாரு இருந்ததுனால தான் தப்பிச்சேன். எதிரிகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். நம்ம பிசிக்கல் அட்டாக்ஸ் அவங்கள பாதிப்படைய வைக்குது. இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உள்ளவங்க உடல் கண்டிப்பா சாகாதுன்னு எனக்கே புரியுது. விட்டுதான் தொலைங்கள. செத்து போன எங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா பொடி பசங்களா. போதும் தையோயா, பொண்ணு அடக்க ஒடுக்கமா பேசு. வாயை மூடுடா, தடியா. செத்ததுக்கு அப்புறம் என்னடா அடக்கம் அடக்கமே பண்ணியாச்சு. சரி ஓகே காய்ஸ், கவனிங்க. நான் முன்ன சொன்னதை யாரும் மறக்க வேண்டாம். எதிரிகள் நீங்க கொலை நினைக்கிறது ஓகே தான், ஆனா உங்க உயிரை யாரும் விட்டுறாதீங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க யாரையும் நேரடியா தாக்க முடியாதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. முதல்ல நம்ம எல்லாருமே இங்க இருந்து உயிரோட வெளியே போறதுக்கான வழியை மட்டும்தான் பார்க்கணும். எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டி இவங்க யாரையும் நம்மளால கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது. அது கஷ்டம்தான். நீ என்ன சொல்ற ஷிகமாரு? மொத்தம் 3 காரணங்கள் இருக்கு. முதல்ல நம்ம எல்லாரும் அவங்கள சந்திச்சோம் இல்லையா? அப்ப அவங்க கிட்ட ஜொலை லெவல்ல தான் பலம் இருந்துச்சு. ஆனா ரீஅனிமேஷனால அவங்க பவர்ஸ் இன்னும் வலுவடைச்சிருக்கு. அதனால அவங்களை எதிர்த்தா நமக்கு தான் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ரெண்டாவது, அவங்கள தோக்கடிக்கிறதுனால இந்த பேரியர் உடைஞ்சிடும்னு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. சக்கரமும் காலியாகாது. அப்படித்தானே நடக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இவங்கெல்லாம் ஏற்கனவே செத்தவங்க. அதனால ரிஸ்க் எடுக்கிறத பத்தி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அவன் சொன்னது சரிதான். சீக்கிரம் சொல்லு, என்ன சொல்ற நீ? அந்த 3வது காரணம் என்னன்னு நான் இன்னும் சொல்லவே இல்ல. போதும், உங்களுக்குள்ளேயே உளறிட்டு இருக்கிறது முதல்ல நிறுத்துங்க. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம். வேலையை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் சரி. அப்படியே சமாளிச்சிட்டோன்னு அசால்ட்டாக இருந்துட்டோம். அது தப்பு. நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. ஷிகமாரு, இப்ப என்ன பண்ணலாம்? சீக்கிரம் சொல்லு. முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். போன முறை நம்ம எதிரிகளை கொள்ள நம்ம உயிரை கொடுக்கவே தயாரா இருந்தோம். ஆனா அதுக்கான பலனா நீங்க எல்லாருமே மோசமா காயப்பட்டிருந்தீங்க. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு தலைமை இருக்கணும்னு விரும்புறீங்களா? என்ன உளற? என்னடா கேள்வி? நம்ம திரும்ப கொண்டு வர பண்ண சரியான விஷயமே அதுதான். கீபா சரியா சொன்னா. நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் எதிரி தோக்கடிக்க நம்ம உயிரை கொடுக்க தயாரா இருந்தோம். ஆனா நம்ம பலசாலியா இல்லாததாலதான் நம்ம தோத்து போனோம். நானும் ஏத்துக்கிறேன். அதனால நீ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்காத ஷிகமாரு. அது மட்டும் இல்லாம நம்ம முன்ன இருந்ததை விட இன்னும் நல்லாவே முன்னேறி இருக்கோம். உதாரணத்துக்கு, அப்ப இருந்ததை விட நமக்கு எதிரியை பத்தி நல்லாவே தெரியும். அதோட அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிறதுல நீ இப்போ கெட்டிக்காரன் ஆயிட்ட. நம்ம இந்த கேள்வி கேட்கறானே. அது நீதானே, உனக்கே நல்லா தெரியும். அதனால தயவு செஞ்சு உன்னை நீயே நம்பு. உனக்கு புரியுதா இல்லையா? பாட்டியே உன்னதானா நம்பிக்குது. அடுத்த முறை கண்டிப்பா மிஷன் சொதப்பாம நான் பாத்துக்கிறேன். அடுத்த முறை எதையும் சொதப்ப மாட்டேன்னு நான் பண்ண சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொல்ல எல்லாரும் நகர தயாரா இருங்க. நம்ம ஒன்னா பழைய டீம் மாதிரி செயல்படலாம், புரியுதா? நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னு தெரியும் தானே? இங்க இருக்க எல்லாரும் போர்க்களத்துக்கு உயிரோடு தான் திரும்பி போகணும். முக்கியமா நருட்டோ, நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இதுதான் வரானா? நிஜமா ஜெஸ்ஸுவா? ஒரு வழியா வந்துட்டேன். ஆமா, இப்ப நீங்க எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? 2வது கம்பெனிக்கு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுக்க போயிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்படியா? நீயும் வாடா. மனசு. அத பேசிக்க. சரி, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. இதுக்கு மேல இங்க எந்த ஆபத்தும் இல்ல. உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. அட, இதுல என்ன இருக்கு? உங்களை யாராவது எஃப்கியூக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியுமா? அப்படி யாரும் இல்ல.
சதன் கேம்ப்ல அதுக்கான ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஷிகமாரு, ஜோஜி, நெஜி, அங்கதான் கீமா, இல்ல இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிங்க. தலைமையில இருந்து உங்களுக்கு உதவி பண்ண கண்டிப்பா ஏதாவது வழி கண்டுபிடிப்பாங்க. ஃபுல்லாக காலியாகிடுது. இப்ப கண்டிப்பா என்னால கைவிட முடியாது. கைவிடவும் மாட்டேன். அப்படி மட்டும் கைவிட்டேன்னா நான் மனுஷனே கிடையாது. ஷிரா, HQல இருந்து இப்பதான் மேபி இவங்க இங்கே சக்கரை கொடுக்கறனால தான் அவங்களால ஆக்டிவ் பண்ண முடியும். அப்படியா சொன்னாங்க? இதுவும் ஒரு வகையில கெஞ்சுட்சுவை ரிலீஸ் பண்ற மாதிரி தான். யாராலையாவது ஸ்டோன் சோல சக்கராவை பயன்படுத்தி தொட முடியும்னா அப்புறம் அந்த ஆன்மா பேரியரை விட்டு தன்னால வெளியே வந்துரும். ஆனா அது எப்படி சாத்தியம்னு சத்தியமா எனக்கு புரியல. அததான் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சக்கராவை நம்மளால சப்கான்சியஸா ஊடுருவ விட முடியறதுனாலதான் நம்மளால பேசிக்க முடியுது. அப்ப சீக்கிரமே அவங்கள காப்பாத்துங்க. எனக்கும் அதுதான் ஆசை. ஆனா HQல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமாலேயே அவங்க எக்ஸாக்டா இப்ப எங்க இருக்காங்கங்கிற இடத்தை காட்டி கொடுக்க முடியாது. பேரியர் இருக்கிறது எதிரிங்க எல்லாரும் ஸ்பெஷல் பேரியரை பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ளதான் இப்ப அவங்க ஆன்மாக்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கணும். அதை உடைக்கணும். ஆனா அந்த பேரியர் எங்க இருக்குன்னு தெரியாம அவங்களோட என்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இது நல்லது இல்ல. நருட்டோல மட்டும்தான் சென்ஸ் பண்ண உடம்புல இருந்து முடியும் பிரிக்கப்பட்ட ஆன்மா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அன்றைக்குமே சிக்கமாக பேரியர் உடைக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வர வரைக்குமே இது பண்ணிட்டே தான் நம்பி இருக்கணும். இருக்கிற அவங்ககிட்ட சண்டை போடுறது வேஸ்ட். பேரியர் கிட்ட தான் இருந்து தப்பிக்க முடியாது. ஷிகமாரு, கவலையப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். சூப்பர் எக்ஸ்பான்ஷன் ஜூட்சு. ஓஹோ, இப்பெல்லாம் அந்த மாத்திரையே இல்லாம உன்னால செயல்பட முடியுதோ? என்கிட்ட சக்கர கம்மியா தான் இருக்கு. இதனால என்னால இவ்வளவுதான் பெருசா ஆக முடியும். ஜோஜி, அப்ப உன்னை அவன் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல? அப்ப நான் சின்ன பையன் ஏதோ அடி வாங்கிட்டேன். இப்ப அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கவன நான் பாத்துக்கிறேன். டேய், ஜாக்கிரதை. அந்த சிறந்தையை என்னால மட்டும்தான் handle இப்பதான் பண்ண அவங்க முடியும். நிறுத்த போகிறாங்க. ஆமா மின்னல். இவனுக்கு 3 பேரை தடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த அரக்கர்கள் வாயிலிருந்து வரக்கூடியதுக்கு பேரு தான் மெட்டீரியல் கோஸ்ட். அது உன்னை தொட்டா அது ஒரு சக்கராவா உறிஞ்சிடும். ஆமா, அந்த ஆமா. ஃப்ளூட்ல இருந்து வரக்கூடிய ஜுட்சு தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. உறிஞ்சு மட்டமா அடைச்சிடுறேன். Human bulldog. போட்டு முடிச்சிட்டான். உன்னோட நண்பர்களை காட்டி எங்களை தசை திருப்பிட்டு உன் நிழல வச்சு எங்களை பிடிச்சிட்டல்ல. ஷாடோ பொசிஷன் ஜுட்சு கம்ப்ளீட். இப்ப உங்க 2 பேரையும் என்ன பண்றதுன்றத பத்தி நான் யோசிக்க போறேன். இதுதான் எனக்கான வாய்ப்பு. ஓ நெஜி முடிச்சிரு. அடடா, போடு. இதை நாம ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலி நான் இதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? எல்லா ட்ரெஸ்ஸும் திருப்பி திருப்பி அடிக்கிறானுங்க. வெயிட். நீங்க நல்லா ட்ரை பண்றீங்க, ஆனா எதுவும் வேலைக்கு ஆகாது ராசா. நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படியாவது எங்களை இங்கிருந்து போர்க்காலத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா நாங்க சாகா வரம் பெற்றவங்க. நீங்க என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் தான். அப்படி இருக்கிறப்ப நீங்க எங்களை அழிக்க ட்ரை பண்றத பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. இருந்தாலும் சண்டை போடுறத நிறுத்திடாதீங்க என்ன? அப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். உங்க நேரம் தான் வீணாகுங்கிறத மறந்துடாதீங்க. இவங்க இவ்வளவு முயற்சி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு gift கொடுக்காம சாக்கோன்? கண்டிப்பா. இந்த பேரியரை பத்தி உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு நாங்க வந்திருக்கோம். ஒருவேளை எங்களை நீங்க தப்பி தவறி தோக்கடிச்சிட்டீங்கன்னா கூட இந்த பேரியர் திறக்க வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்ற நீ? வாய்ப்பே இல்ல. உங்க கேம் இங்க முடியணும்னா ஒண்ணு நீங்க இங்க சாகணும், இல்லன்னா வெளியே இருக்கிற உங்களோட உடம்பு வேற வழி இல்லாம செயலிழந்து போகணும். இதுல எது நடந்தாலும் நீங்க சாக போறது உறுதி. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் எப்ப சாவீங்கன்றதுதான் எங்களால சொல்லவே முடியாது. அடடா, எனக்கு நிச்சயமா ஏதோ ஒண்ணு சரியா படல. இன்னைக்கு எபிசோடு செம்மையாக இருந்ததுங்க. இந்த ஜுட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஒரு வகையில் கெஜன்ஸு மாதிரி தான் தெரிஞ்சது. பட் அல்ட்டியாக இருந்தது இந்த பவர். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கபுட்டை வந்து பெரிய பெரிய ஆளுங்க அந்த இதுவும் கூட பண்ணல. இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கான்றது தான் எனக்கு புரியல.
இவங்கள திசை திருப்பி வேறு ஏதோ பிளான் பண்ணுதா, இந்த பக்கம் பிஸியாக வச்சுக்கணும். இப்போ நருட்டோ இவங்க எல்லாமே ஃபோக்கஸ் இந்த பக்கம் வர வைக்கணுன்னே இது ஏதோ பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் அவர் வச்சு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். பட் அதை விட்டுட்டு இவங்கள வச்சு இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஏதோ பெருசாக பண்ணுகுது, நம்மளை டைம் அளக்க பார்க்குது, நம்மளை ஒரு பக்கமாக திசை திருப்பி வேறு பக்கமாக ஏதோ பண்ண பார்க்குதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பக்கம் பார்க்க வேண்டியது, ஏன்னா இதுவும் சீரியஸ். இப்போ உடம்பு வெளியே இருக்குது, ஆத்மா மட்டும் உள்ளே கொண்டு வந்திருக்கான். இங்கே இறந்தாலும் அங்கே இறந்த மாதிரி, அங்கேயும் ஒரு அளவுக்கு தான். இப்போ அங்கே சப்போஸ் வந்து ஷீனோவோ ஈனோவோ இவங்க 2 பேரும் அந்த சக்கரா இப்போ அங்கண்டி கொடுக்கல அவங்களுக்கு அப்படின்னா, இப்போ அந்த உடம்பும் அங்கேயும் இறந்துடும். அந்த டைம் வளர்க்க அதுவும் வந்து போயிடுன்ற மாதிரி தான். அவங்க அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த உடலும் தாங்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள இவங்களும் போராடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் அட் டைம் போயிட்டு இருக்கு. பட் இப்போ இங்கே இவங்க மட்டும் மாட்டிக்கல. இப்போ ஈனோஷிலாம் அவங்களுடைய உயிரும் இங்கே மாட்டிட்டு இருக்குன்ற மாதிரி தான். அவங்களும் சக்கரை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மெடிக்கலுக்கும் எடுத்துன்னு போக முடியாது, ஏன்னா இந்த ஜெட்ஸு பண்ண வேலை. ஸோ அங்கேயும் மெடிக்கல் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்றப்போ எல்லாமே இப்போ நம்மளுக்கு கலவரமாகுது. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சிக்கமாரமும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் திசை திருப்பிட்டு அந்த பேரியர் உடைக்கிறதுக்கு தான் அது பிளான் பண்ணுறான்னு தோணுது. ஏன்னா இப்போ யாருமே ஆக்ஷனில் இறங்கல, மாற்றி திசை திருப்பி அதில் பண்ணிட்டுருக்காங்க. இதேமாதிரி நம்மளை பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தரை வந்து அந்த பேரியர் உடைக்க ட்ரை பண்ணுறான்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா மூலக்காரன் புரிஞ்சுன்னு இருப்பான். அவங்களும் அதே சொல்கிறாங்க, அவங்களை சென்ஸ் பண்ண முடியல, சென்ஸ் பண்ணி நாங்களை டச் பண்ணிட்டோன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துடலான்னு. வெறும் ஒரு டச் அவ்வளோதான். ஸோ வெளியே எடுத்துகிட்டு வந்துடலான்னு அந்த பேரியர் தடுத்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஹோல் அப்படி போட்டுட்டா போதும் வந்துடுன்ற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. நம்ம நட்டு தம்பி வந்துன்னுக்கிறாரு. அவனால் சென்ஸ் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. அவனே வந்து டேரெக்டாக போகிற மாதிரி தெரியல, கேட்டு தான் போகிறான். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணோன்னு தான் அவனும் முடிவு பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்குமே சென்ஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி பேரியர் போட்டிருக்கானுங்கன்னா வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நருட்டோ எவ்வளோ சீக்கிரம் வரணும் அதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு சக்கரை ட்ரை அதுவும் கொஞ்சம் தான் இருக்குன்றப்போ சீக்கிரம் பண்ணுறதெல்லாம் இருக்குது, வேறு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவனுங்க வந்து சக்கராவும் ட்ரை ஆக போகிறதில்ல, அடித்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு தான் வீக் ஆகிட்டே போவோம். இதே தான் நம்ம கிளாஸையும் நடந்துச்சு. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சக்கரா எல்லாருக்குமே ட்ரை ஆகிடுச்சு. நருட்டோக்கு எல்லாருக்குமே வீக் ஆகி போச்சு. ப்ளஸ் அந்த பேரி வந்து சக்கராவும் உரிய ஆரம்பிச்சது அந்த டைமுக்கு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு சிக்குமார் வந்து இந்த டைமில் அந்த கொஷின் கேட்டது எனக்கு இன்னும் ஆச்சரியம். ஏன்டா டே அப்போவே உன்னை நம்பி இருந்துச்சு, பாட்டி உன்னை நம்பி லீவ் வில்லேஜே உங்ககிட்ட ஒப்படைச்சு எவ்வளோ பெரிய விஷயம்லாம் உங்ககிட்ட நம்பி கொடுத்துருக்கு, இப்போ வந்து இந்த கேள்வி கேட்டீங்கடான்ற மாதிரி. இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த டைமில் நான் அவனும் ஹெல்ப் பண்ணி இந்த ஆனாலும் நிறைய பேர் காயப்பட்டாங்கல்ல, அது பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் இந்த டைமிங்லேயும் அதை நினச்சி பார்த்து திரும்ப என்னால் காயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரெடியான அது கேட்குறது ஒரு பெரிய மனசு. அந்த தாட் இன்னும் மனசுக்குள்ளே இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. அது ஓகே தான். பட் இருந்தாலும் இப்போ ஏன்னா கேளிக்கை இடத்துல இருக்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அது பிடிச்சிருந்தது. நண்பர்கள்ட்ட இன்னும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டு ஓகே நான் சொல்கிறது செய்யறதுக்கு ரெடியான்றதை கேட்டு செஞ்ச மாதிரி. என்னதான் பவர் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஒரு அன்புன்னு வரும்போது அது கேட்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் ரொம்ப இங்கே முக்கியமான ஆட்கள் யாருன்னா அந்த மைண்ட் வைஸ் பேசுகிறாங்களே எல்லாருக்கிட்டையும், தகவல் பரிமாற்றுறாங்களா, அவங்க பங்கு ரொம்ப பெருசு. நம்ம அவ்வளோ அவங்கள பற்றி பேசினதே இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஃபைட் பண்ணுறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மூமெண்ட்டாவது இருக்குது. இவங்க உட்காந்த இடத்துல எனி டைம் அதுலேயே உட்காந்து தகவல் சொல்லிக்கிட்டு அவங்களோட பங்கே ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா என்னடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு பார்க்கும்போது. ஆனால் எனக்கு இப்போவும் ஈனோவெல்லாம் காட்டும் போது இப்படி கூட சாக்குற அந்த பக்கம் ஃபைட்டுக்குன்னு இவங்களுக்குலாம் அனுப்பி இல்லை, அங்கேயும் ஒரு ஆள் இருக்கணும், இங்கேயும் ஒரு ஆள் இருக்குன்னு தான் பிரித்து போட்டுருக்காங்க. அப்படி கூட ஒரு ஃபைட்டு கூட சாக்குற இங்கே மெடிக்கல் அந்த ஈனோ கூட அங்கே போட்டிருக்கலாம். அப்படி கூட சாக்குற போடவே இருந்தது. இந்த ஈனோ பார்க்கும்போதெல்லாம் அது தோணிக்கிட்டே இருக்கு. ஈனோக்கு கற்றுக் கொடுத்ததே சாக்குறாதான். அவள் வந்து கேட்டு அதுக்கு வந்து மெடிக்கல் எனக்கு கற்றுக் கொடுன்னு சொல்லி அன்றைக்கி அரைமுறையமாக கற்றுங்கிறது தானே அன்றைக்கி உதவுது. இதுக்கும் சொல்ல போனால் சாக்குறதா கற்றுக்கிட்டு கூட இவ வர பேட்டிலுக்கு. பட் அப்போ கூட அவளை வந்து இங்கே அனுப்பணும்னு டைரக்டருக்கு தோணுது. மெடிக்கிட்டோட மெயினாலே இப்போ அவ்வளோதாண்டா போட்டிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒரு 8 மாதிரி மெடிக்கிட்ட கேட்டு அவ்வளோதான். அதெல்லாம் புரியுது. இப்போ அவள் தான் ரொம்ப மெயின், அதெல்லாம் புரியுது தான். ஆனாலும் ஃபைட்டுன்னு வரும்போது அப்போ கூட ஃபைட்டில் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ 2 ஆள் பிரித்து போட்டிருக்காங்கல்ல. இப்போ ஈனோ கூட அங்கே விட்டுட்டு சாக்குரா கூட இங்கே வந்திருக்கலாம். அப்படி கூட மாற்றலையேன்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா பெரிய பெரிய விஷயத்தில் உக்காந்துருக்காங்க அந்த டீம் தான் சொன்னேன், டீம் 7. இப்போ நட்டோ பார்த்தா பெரிய பொறுப்பு மொத்தத்துக்கு அவன் தான். சாக்குரான்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு அவள் தான். அந்த மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் இங்கே இருந்து ஆமாம், அது நான் குறை சொல்லலை. அவள் வந்து பங்கு இல்லை அப்படிலாம் நான் சொல்ல. அவள் பங்கு பெருசு தான். பட் ஃபைட்டுன்னு வரும்போது எப்பவுமே ஃபைட்னா சாக்குரா இருக்க மாட்டாள், பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ பட் அதே இவளுக்கும் மெடிசன் பவர் இருக்குது. ஆனாலுமே ஈனோவை பேட்டிலுக்கு அனுப்பியிருக்காங்க, சாக்குராவை அனுப்பலேன்னு அப்படி சொன்னேன். அவள் பவர்ஃபுல்லான ஆளு. இதோ வந்தான் ஜட்ஜ் அங்கே உள்ளாந்தான் ஒரே அடி நொறுக்கி போட்டாள். ஸோ அவள் இந்த வாரில் இருந்திருந்தால் நிறைய ஹெல்ப் ஆகிருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பட்
அதை விட பெரிய பங்கா அவளுக்கு மெடிக்கலுக்கு தான் கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். இதெல்லாம் மீடியம் வச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.